வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு ஈரப்பசை. எழுதியவர் திருமதி அனுத்தமா அவர்கள். இந்த கதையை நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன் என்னோடய பழைய சேனலில். இதெல்லாம் எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம், கேட்கலாம். ரொம்ப மனசை நெகிழ வச்ச கதை. அதனால தான் திரும்ப படிக்கிறேன். கதைக்கு போகலாமா? விசாலாட்சி தன் மகன் கிரிதரனுடன் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவன் சிறு பிள்ளையாக இருந்தபோது சோறு ஊட்டிய அதே இடம், அவன் பள்ளி சிறுவனாக வகுப்பு கதைகளை பகிர்ந்து கொண்ட அதே இடம், வாலிப கனவுகளை வெளியிட்ட அதே இடம். அந்த முற்றத்து குருட்டு மூலையில் தூணில் சாய்ந்தபடி விசாலாட்சி தன் மகனை கண்ணார பார்த்து மகிழ்ந்தாள். அப்புறம் சுதா உன் தோளுக்கு வளர்ந்து விட்டாளா? பாபு வகுப்பில் முதலா? விளையாட போக விடணுண்டா கிரி. நீ எப்படி விளையாடுவ? அதுதான் இப்போ ஆரோக்கியமாக இருக்க என பரிவு சொட்ட பேசினாள். உனக்கு பம்பாய் வாழ்க்கை புரியாதுமா. நான் இங்கே கொல்லைக்கும் வாசலுக்கும் ஓடினது போல, தோப்பு புழுதியில் புரண்டு ஆடினது போல, ஆத்தங்கரையில் குளிச்சு கும்மாள் அடித்தது போல என் பிள்ளை செய்ய முடியுமா? அவன் ஒரு மாதிரி ஆடுறான். காரில் போவான், கிளப்பில் டென்னிஸ் ஆடுவான். அங்கே நாகரிகம் அதிகம் என்றான் மகன். அந்த துணி விசாலாட்சியின் இதயத்தில் லேசாக நெருடிற்று. ஆனாலும் அவள் சற்று சமாளித்து, கிரி, எனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிடுப்பா. உன் குடும்பத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது என்றாள். 3 நாளாக நான் சொன்னது ஒன்றுமே உனக்கு புரியலையாம்மா? நான் மாதம் 500 ரூபாய் அனுப்புகிறேன். நீ நல்லா வசதியாக இரு. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறேன். இங்கே நீ மடி ஆச்சாரமாக சுத்தமாக அமைதியாக வாழற. உனக்கு அங்கே சரிப்படாதுமா. பாமா 3/4 நேரம் புடவையை உடுத்த மாட்டா. நிஜாரும் சட்டையும் போடுவா. யார் வேணும்னாலும் சமையலறைக்குள்ளே நுழையலாம். இதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு மனசில்லைம்மா. உன் 500 ரூபாய் என் மடியில் வந்து உட்காருமா. இன்னைக்கு உன் பால் பாயசம் ஜோர் என்று புகழுமா. சலுகையோடு இன்னைக்கு சாயங்காலம் அதிகம் செஞ்சு வைன்னு அதிகாரம் செய்யுமா. உன் இலையில துவையல் சோறு போட்டு நீ சப்பு கொட்டும் போது பார்த்தா நான் சொர்க்கமே காண்பேன். என் பேர குழந்தைகள் குதிப்பதை ரசிப்பேன். என் மருமகள் நடமாடுவதை கண்டு கழிப்பேன். அது போதுமடா எனக்கு. கிரிதரன் உதட்டை பிதுக்கினான். பணத்தை வீசுமா. சகல சுகங்களும் நீ இருக்கிற இடத்திலேயே கிடைக்கும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு போனான். பம்பாய்க்கே போய்விட்டான். ஒரு நாள் அவள் தெருக்கோடி பெருமாள் கோவிலுக்கு போனபோது சமூக சேவகி சகோதரி சீதாவை பார்க்க நேர்ந்தது. அவளிடம் பேச்சு கொடுத்த போது, விசாலாட்சிமா, ஏதாவது ஒரு பெரிய நல்ல வீடு வாடகைக்கு கிடைக்குமா? வயதானவர்களுக்காக ஒரு அமைதி இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் என்றாள் அம்மாது. அந்த கணமே தயங்காமல், என் வீட்டையே தரேன் என்றாள் விசாலாட்சி. என்னங்கம்மா சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி? உங்கள் மகன் வருவார் குழறினாள் சீதா. இது எனக்காகவே என் இஷ்டத்துக்காக என் கணவர் வாங்கின வீடு. அவனுக்கு வேற இருக்கு. உங்களுக்கு வேணும்னா தரேன் என்றாள் விசாலாட்சி தீர்மானமாக. நீங்க எங்க போவீங்க என்று பதட்டத்துடனும் வேதனையுடன் வினவினாள் சமூக சேவகி. நானும் முதியவள்தான். அமைதி எனக்கும் தேவை என்று கூறி சிரித்தாள் விசாலாட்சி. எப்படி நன்றி சொல்கிறது என்றே தெரியவில்லை என்று மொழிந்து கொண்டே அம்முதியவளின் கரங்களை தன் கைக்குள் நிரப்பி கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் சகோதரி சீதா. இந்த ஊர் விகிதப்படி என் வீட்டுக்கு 800 ரூபாய் வாடகை. 300 ரூபாய் என் செலவுக்கு தந்துருங்க. மிகுதியை உங்கள் நல்ல பணிக்கு எடுத்துக்குங்க. நாளைக்கு வக்கீல் ஐயாவை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் என்றாள் விசாலாட்சி. வேண்டாங்க, நானே வரேன். வீட்டிற்கு திரும்பிய போது விசாலாட்சிக்கு ஒருவித குதூகலம் உடலெல்லாம் பரவியது. 1 வாரம் கடந்தது. அமைதி இல்லம் என்ற பலகை புத்தம் புதிதாக வாசலில் தொங்கியது. தெருவில் பந்தல் போட்டார்கள். பிரமுகர் வந்தார். பேசினார்கள், கைத்தட்டினார்கள். பிறகு ரிப்பனை நறுக்கின பிறகு இல்லம் துவங்கியது. சுத்தமாக உடுத்திய 4 பணிப்பெண்கள் அடுப்படிக்கு விரைந்தார்கள். இருவர் அன்று வந்து சேர்ந்த 6 முதியவர்களை கைப்பிடித்து அவர்களுக்கு என்று கட்டில் போட்டு வைத்திருந்த பெரிய அறைக்கு அழைத்துச் சென்று இருக்கச் செய்தார்கள். இல்லம் நிறைய ஜனங்கள். விசாலாட்சியை அறிந்தவர்கள் அவளை மெச்சினார்கள். இந்த விளம்பரம் அவளுக்கு பிடிக்கவில்லை. பரோபகாரத்தின் பொருளே மறந்துவிட்டது போல் பட்டது அவளுக்கு. அவள் மெதுவாக பின்புறமாக கிளம்பி போய் பெருமாள் கோவிலில் ஒரு தூண் மறைவில் மறைந்திருந்தாள். 1 மணி நேரம் கழிந்த பிறகு மெதுவாக இல்லத்தை நோக்கி காலடி எடுத்து வைத்தாள்.
அந்த வீட்டில் தனக்கென்று வைத்துக் கொண்டிருந்த அறையை திறந்து அவள் கண் மறைவாக அமர்ந்தாள். விருந்தினர் விடைபெறும்போது தன்னை தேடுவது தெரிந்து வெளியே வந்து கலந்து கொண்டாள். இல்லம் நன்றாக தொடங்கி செவ்வனே செயல்பட்டது. பெரிய குடும்பத்திலிருந்து பழக்கப்பட்ட விசாலாட்சிக்கு மீண்டும் தன் சிறு வயது உற்சாகமும் திறமையும் திரும்பிவிட்டன போலும். மற்ற முதியவர்களிடம் அவரவர் உடல் வலுவிற்கு தக்கபடி சிறு சிறு வேலைகளை ஒப்படைத்தாள். எந்த வேலை யாருக்கு முடியவில்லையோ செய்யத்தக்க மற்றவர்களை கொண்டு செய்வித்தாள். தானும் சில சமயம் ஒத்தாசை புரிந்தாள். வீட்டை அமைதி இல்லத்திற்கு வாடகைக்கு தந்தோமே என்று அகமகிழ்ந்தாள். சமூக சேவகி சகோதரி சீதாவும் அவள் திறமையையும் சுறுசுறுப்பையும் மெச்சி இல்லத்தின் நிர்வாகத்தை விசாலாட்சியிடமே ஒப்படைத்தாள். மகன் கிரிதரன் ஒரு நாள் வந்தான். வீட்டில் யார் யாரோ நடமாடுவதை பார்த்தான். ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டான். விசாலாட்சியோ அமைதியாக தன் அறையில் கட்டிலில் மகனுக்கு படுக்கை தட்டி போட்டு கேஸ் அடுப்பில் அவனுக்கு பிடித்ததை சமைத்து போட்டாள். வந்த மறுநாள் கிரிதரன் தாயை அழைத்தான். என்னடா என்று கேட்டுக்கொண்டே அவள் தன் மகன் அருகில் வந்து அமர்ந்தாள். அம்மா, நீ ஆள் போட்டுக்கொண்டு வசதியாக அமைதியாக இருக்க வேண்டுமென்று நான் உனக்கு மாதம் 500 ரூபாய் அனுப்புகிறேன் என்று மகன் ஆரம்பித்தான். ஆமாண்டா கண்ணா, அதைத்தான் இவர்களுடைய அட்சய பாத்திர கட்டளைக்கு கட்டுகிறேன். 1000 ரூபாய் கட்டிவிட்டால் வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு நம்முடையது. இதுவரை உன் அப்பா பிறந்த நாள், உன் பிறந்த நாள், உன் மகன் பிறந்த நாள் 3க்கும் இங்கே வயிறார உண்ணுவார்கள். இப்படியே நம் குடும்ப மனிதர்கள் பெயரில் போடலாம். போதும் போதும். தன் செவிகளை பொத்திக்கொண்டு உறக்கவே கத்திவிட்டான் கிரிதரன். ஃப்ரிட்ஜு, கேஸு இப்படி வசதிகளை வச்சுட்டு சுகமாக இருங்கிற. ஆனால் நீ வேலைக்காரி மாதிரி வீட்டை பெருக்கிற, தண்ணி மோரை கொட்டிட்டு சோறு திங்கிற. என் கௌரவத்தை நினச்சி பார்த்தியா? உன் மருமகளும் பம்பாயில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆயிட்டா. தனி கார், சலாம் போட்டு வண்டி கதவை திறக்க சிறப்புடைய ஒரு டிரைவர். இங்கே இப்படி அடிமை மாதிரி. இப்போ தாண்டா நான் சுதந்திரமாக இருக்கேன். வயசாகி போனால் ஒரு வித தனிமை வந்துடுறது. ஏதோ பழங்கதையை அசப்போட தோன்றுறது. ஞாபக மறதியில் நச்சுத்தனம் வருது. யாராவது நம்ம பொத்தி பொத்தி செல்லம் கொடுக்க மாட்டார்களான்னு ஏக்கம் தோன்றுறது. வாய்க்கு நிறைய நெப்பாசை. இந்த காலத்தில் பிள்ளைகள் எங்கேயோ இருக்கேள். அதை விட்டு உங்களால் வர முடியல. தாய்மார்களை தங்களோட அழைச்சிட்டு போகவும் முடியல. இது போல ஒரு ஸ்தாபனம் தேவகிரி. இங்கே இருக்கிறவாயெல்லாம் அனாதைகள் இல்லை. பெரும்பான்மையோருக்கு மக்கள் உயர்ந்த நெய் பட்சணமும் பட்டுப்புடவையும் வாங்கி தரக்கூடிய கார் வாகனக்காரர்கள். பண வசதி இருக்கு, மன வசதிக்குத்தான் குறைவு. பெரிய லெக்சர் அடிச்சிட்ட. எனக்கு உன்னை கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னு தீர்மானம் செஞ்சுட்டு பழி வாங்குற. நான் யாரையும் பழி வாங்க நினைக்கலப்பா. உன் இக்கட்டான நிலைமை எனக்கு புரியறது. உன் மனைவியும் மக்களும் வளர்ற நாகரிக உச்ச வாழ்க்கையில் கட்டுப்பட்டு உன் அம்மா ஒன்ற மாட்டாள் என்று உன் எண்ணம். உரசலை தடுக்க நீ இப்படி ஏற்பாடு செஞ்ச. உன் கரிசனம் எனக்கு தெரியாமல் இல்லைடா பைத்தியக்காரா. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ தனியாக வாழ முடியும்னு எனக்கு சவால் விடுற. சரி, என்னால் இனிமேல் ரூபாய் அனுப்ப முடியாது என்று கூறிவிட்டு தன் தாயின் முகத்தை உண்ணினான் கிரிதரன். விசாலாட்சி பரிவுடன் தன் மகனை பார்த்தாள். வேண்டாண்டா கண்ணா, நானே உனக்கு எழுதணும்னு இருந்தேன். உங்கள் ஊரில் விலைவாசி ஏற்றத்தில் உனக்கு அது தேவைப்படும் தான். கிரிதரன் ஒன்றும் பேசாமல் அந்த அறையில் குறுக்கையும் நெடுக்கையும் உலாவினான். உதட்டை பிதுக்கினான். தோளை குலுக்கி கொண்டான். சிங்கம் போல ஒரு முறை பிடரி மயிரை உலுக்கினான். சரி, எனக்கு சாப்பாடு போடு, நான் கிளம்புறேன் என்றான். ஏண்டா 2 நாள் இருக்கேன் நீயே சொன்னேன், இருக்க முடியலையே. முனகலும் இருமலும் கிழங்களா இருக்கும் இந்த சூழலும் எவன் இருப்பான்? உங்களுக்கு எல்லாரையும் அணைச்சிக்க முடியும் போல என்னால். கிரி, நீ மறுபடியும் எப்போ வருவியோ இப்போவே சொல்கிறேன். நீ வந்தா இருக்கட்டும்னு இந்த ரூமை வச்சிருக்கிற மாதிரி என் இதயத்தில் உன் இடத்தை யாரும் பறிச்சுக்க முடியாதுடா. இதயங்கிறது ஒரு புஷ்பக விமானம் மாதிரி. புதிதான மனிதர்கள் வருவதனால அங்கே ஏற்கனவே இருக்கிறவர்களை வெளியேற்றவே வேண்டாம் என்றாள் அன்னை அமைதியாக. ஆனால் அந்த அன்னைக்கும் அன்பு மகனுக்கும் இடையே உறவில் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுவிட்டது. பிறகு மகனுக்கு சமைத்து இறக்கி அவனை சாப்பிட அழைத்தாள். அவன் மௌனமாக தட்டின் முன் அமர்ந்தான். மோர் விட்டபோது முகத்தை சுளுக்கி கொண்டு, இது மோரா
எனக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் துவச்சி வைக்க முடியலையாக்கும். உங்கள் தலையெழுத்து இதை சாப்பிட்றீங்க, நானுமா? ஊறுகாய் இருந்தால் போடுங்க என்றான் சலிப்புடன். இரு வரேன் என்று தாய் வெளியே சென்று ஒரு தட்டில் 2 உலர்ந்த நார்த்தங்காய் தளிர்களை கொண்டு வந்து இலையில் வைத்தாள். சே, இது ஊறுகாயா? விறகு கட்ட மாதிரி வரைச்சிட்டு கிடக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? மோரில் ஊற வச்சு சாப்பிடு. இந்த காலத்தை போல அது இருக்கு. முன்பெல்லாம் கொஞ்சம் மறைவு பாதுகாப்பு எல்லாம் இருந்தது. வருஷம் பூராவும் ஈரப்பசையோடு இருக்கும். இப்போ எல்லாம் வெளியில் வந்துருச்சுல்ல. பாதுகாப்பு இல்லை, கிளறி கொடுக்கறவங்க இல்லை, ஜாடிய வாயை கட்டி பாதுகாக்கிறவங்க இல்லை. ஊறுகாய் உலர்ந்து போயிடுத்து. வலிய ஊற வச்சு தான் உறவாடணும் என்றாள் தாய் நிதானமாக. என்ன சொல்கிறேம்மா நீ? எதையும் மறைச்சி வச்சு பேச தேவையில்லை. நீயாகத்தான் இப்படி சாப்பிட்ற. நல்லா ஆளை வச்சு வாய் மணக்க சாப்பிடலாம். தலை விதி, தலை விதி என்று சொல்லி இடது கையால் நெற்றியில் அடித்து கொண்டான் கிரிதரன். வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சட்டையை மாட்டிக்கொண்டு பெட்டியும் கையுமாக கிளம்பி விட்டான். இனிமே பணம் அனுப்ப மாட்டேன். எனக்கு என் அம்மா சுகமாக இருக்கணும். ஊரில் இருக்கிற அன்றாடங்காட்சிகளுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டேன் என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. விசாலாட்சி நேராக தன் மகனை பார்த்தாள். நீதான் என்னவோ மனசை போட்டு அலட்டிக்கிற. காலம் மாறும், அதற்கேற்ப நாமும் மாற வேண்டியதுதான். நான் சுகமாக இருக்கேன். ஒருவர் குறைய மற்றவர் நிரப்பிக்கிறோம். வாய் பேச்சுக்கு ஆள் இருக்காங்க. டாக்டர் வந்து பார்க்குறார். ருசிக்கு சாப்பிட்ற நாள் போச்சு கிரி. இனி பசிக்கு சாப்பாடு தான் என்றாள். நான் வரேம்மா என்றான் மகன். எப்போ வேணும்னாலும் வாடா கண்ணா என்றாள் தாய். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ருசிக்கு சாப்பிட்ற நாள் போச்சு, இனி பசிக்கு சாப்பாடு தான். என்ன அழகான வார்த்தை அனுத்தம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த கதை என்ன சில பேர் நினைக்கிறான்னா, இந்த கதையில் வர மாதிரி பணத்தை விட்டு எரிஞ்சிட்டா போதும், அம்மா அப்பாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்பா ஊர் பூரா சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவள் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது அவளுக்கு. பணம் மட்டும் போருமா பெத்தவாளுக்கு, வயசானவாளுக்கு? அதையும் தாண்டி அன்பு எங்கே போச்சு? கரிசனம் எங்கே போச்சு? சில ட்ரெடிஷ்னலான சமையல்னால் அம்மா தன் கையால் சமைச்சு போடணும்னு நினைப்பாள். மனைவி அவளுடைய இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சமைச்சாலும் அம்மா அந்த பழைய கால சமையல்னால் அப்பப்போ தன் கையால் சமைச்சு போடணும் குழந்தைகளுக்குன்னு ஆசைப்படுவாள். தன் கை கால் நன்னா இருக்கிற வரைக்கும் பண்ணணுன்னு தான் நினைப்பா எல்லா அம்மாக்களும். உன் கையால் ஒரு பொரிச்ச கூட்டு பண்ணினா அவ்வளோ நன்னா இருக்குமா அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்கா. அம்மா நீ பண்ணுற அந்த பருப்பு உருண்டை மோர் குழம்பு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறவ இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கா. இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் நமக்கு ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு ஏதோ குழந்தைகள் பணம் அனுப்புகிறாளா, சந்தோஷம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இனிமேல் நம்ம நிறையா செஞ்சாச்சு குடும்பத்துக்கு, இனிமேல் நம்ம நிம்மதியாக இருப்போம் கடைசி காலத்துன்னு இருக்கிறவா இருக்கா. நான் அவளை பற்றி பேசலை. விசாலாட்சி அம்மாள் மாதிரி இருக்கிற 1-2 இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள், தனியாக இருக்கிற அம்மாக்கள், அந்த மாதிரி இருக்கிறவா அவளுடைய கோணத்தில் வச்சு நான் சொல்கிறேன். இது அவளுக்கு இந்த மாதிரி பிள்ளைய நம்மளோட இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் நினைக்கத்தான் நினைப்பாள். அந்த காலத்து மனுஷி இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கானா அவள்லாம் நினைக்க தான் நினைப்பாள். இன்றைக்கி யாரும் நினைக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனாலுமே உணர்வுகள் என்றைக்குமே மாறாது. அந்த ஒரு ஆசை மனசில் இருந்துன்னு தான் இருக்கும். வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை இப்போ யாரும்.